வெல்கம் டு அடங்குப்புறான இப்படி ஒரு அப்டேட்டை 6 நாளைக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. அதை நான் இப்போ 6 நாள் கழிச்சு தான் பார்த்துருக்கேன். இந்த படத்தோட இந்த படத்தோட டைட்டில் பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. பாபா பா டீசர் அப்படின்னு போட்டோன்னா என்னடாவா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஒன்று இருக்குது. பயம், பக்தி, பகுமானம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம திலீப் அவர்கள் நடித்து இந்த படத்தை வெளியில் வரப்போகுது. அந்த படத்தோட டீசருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ தான் சுட சுட ஒரு 6 நாளைக்கு முன்னாடி தான் விட்டுருக்குறாங்க. பட் அதை நான் ரொம்ப சீக்கிரமாக பார்த்ததுக்கு உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு இன்னைக்கு இந்த டீசரை இப்போ உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். ட்வைன் வெயிட் 1 2 3 யார் சொல்லுவா? நான் தான் சொல்லணும். ஓகே, 1 2 3 ആക്ഷൻ. സത്യം പറഞ്ഞ ഈ ലോകത്തെ എല്ലാവർക്കും കുറച്ചൊക്കെ ഭ്രാന്തുണ്ട്. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இந்த படத்தோட டீசர் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இம்ப்ரெஸ் ஆனிச்சுன்னு சொல்லணும் இல்லையா? இந்த தம்ப்நெயிலை பார்த்தேன். தம்ப்நெயில் ஓ அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க 2 பேரும். அது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நம்ம விஜய் சேதுபதி அண்ட் விஜய் நடித்த மாஸ்டர் படத்தோட தம்ப்நெயிலை லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டுச்சு. ஒருவேளை மாஸ்டரோட ரீமேக்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு தோணுச்சு. பட் ஆனால் பார்த்தா தானே தெரியும். நான் இன்னும் பார்க்கல, நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. என் கூட சேர்ந்து ஒரு முறை பார்க்கணும்னு நினச்சேன். இந்த நல்ல உள்ளங்களை பாராட்டி இப்போ டைரக்டாக பார்த்து வந்துருப்பா. ஃபஸ்ட்லேருந்து போயிருப்பா. இல்லை அதுலேருந்து கண்டினியூட்டியே போடும். இல்லை ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருவோம். സത്യം പറഞ്ഞ ഈ ലോകത്തെ എല്ലാവർക്കും കുറച്ചൊക്കെ ഭ്രാന്തുണ്ട്. തനിക്കറിയാലോ ആരാ വരാൻ പോകുന്നത്. മൊത്തത്തിൽ പറഞ്ഞ അവൻ ഈ ഫീൽഡിൽ നല്ല എക്സ്പീരിയൻസ് ഉണ്ടെന്ന് സാർ. പക്ഷെ ഇനി അവന്മാരുടെ ഒരു പരിപാടി വന്നിരിക്കുന്നത് അവന്റെയൊക്കെ തന്തയാണ്. தந்தை தூய தமிழ் தாந்திரகதை அப்பண்டா அப்படிங்கிற மாதிரி தந்தை. வாவ், சாண்டி நல்ல ஒரு ரோடர். சரண்யா மோகன் ഇവന്റെ ഈ കളർഫുൾ പരിപാടികളൊക്കെ ഷോയാണ്. சரண் ரஹ்மான். ഇനിയാണ് എന്റെ ഷോ. I will take you to the miraculous universe of the most wanted person you are searching for. Wow. ஏப்பா மோகன்லால் அவர் அடிக்கிற மாதிரி ஏட்டிக்கிறாரு. முன்னாடி காலையில் பொலிட்டு மீண்டும் சந்திக்க வரைக்கும் வணக்கம். தமிழ்ல ஒரு மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம் வணக்கம். நன்றிகள் பல மிஸ்டர் திலீபன் அவர்களே. ஓகே, இந்த படத்தோட டிரெக்டர் யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் போட்டு இருக்கு, தனஞ்சய் சங்கர். ப்ரொடியூசர் பை கோகுலம் கோபாலன். மியூசிக் ஜான் ரஹ்மான். ஓகே, நிறைய டீட்டெயில் போயிட்டுருக்கு. திலீப் நினைக்கிறாரு, வினீத் ஸ்ரீனிவாசன் இருக்கிறாரு, தியான் ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. ஸ்ரீனிவாசன் வருது யாருன்னு தெரியல. ஒருவேளை அப்பா பிள்ளையா அப்பாவும் மகனுமா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது சாண்டி இருக்காப்புல, பாலு வர்கீஸ் இருக்காரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. சரண்யா பொன்வன் இருக்காங்க, சித்தார்த் பரதன் இருக்காங்க, ரெடின் கிங்ஸ்லி இருக்காரு. ஏன் இந்த டீசரில் காட்டலை? வாட் ஹேப்பன்? ஓகே, நல்லா இருந்துச்சு. மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த டைட்டில் பாருங்களேன், இந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதே மாதிரி தானே இருக்குது. எனக்கு மட்டும் தோணுச்சா இல்லை எல்லாருக்கும் தோணுச்சான்னு தெரியல. பார்த்தீங்களா, டீகோடிங் அதே மாதிரி தான் போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல. ரைட், ஓகே கைஸ், இதில் வேறு என்ன பேசுறதுக்கு இருக்குது? பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, மாசாக இருக்குது. திலீப் வந்து அந்த காலை லாஸ்ட் சீனில் அப்படியே சுழட்டி வச்சு அப்படியே தம்மோடு பார்க்கும்போது மோகன்லாலில் இமிட்டேட் பண்ணுது. மோர்லெஸ் அங்கே எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஒரு ஆக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த ஒரு பைய ஜோல்னா பை மாதிரி மாட்டிட்டு அவர் உள்ளே போகும்போது ஒய் அப்படின்னு சைலண்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாஸ்டரை கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. ஒருவேளை உண்மையிலே இதோட ரீமேக் தானா இல்லை அதோட கரு எடுத்துகிட்டு வேறு மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் தயவு செய்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போகும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எஃபர்ட் இதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல, சும்மா இல்லைல்ல. என்னதான் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரு பேஷனாக இந்த தொழிலை பண்ணுறோம், உள்ளே இறங்கிட்டோம். ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே. அதை சொல்லப்போனால் அதை ஒரு நாளைக்கு வீடியோ போடலை அப்படின்னா அது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கும்போது ஏன்டா நீ வீடியோ போடல என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் சில சுச்சுவேஷனில் சில விஷயங்கள் பண்ணிட முடியல. அது என்ன தான் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பேச்சுலராக இருக்கும்போதே சில விஷயங்கள்லாம் சாதிச்சிடணுங்கிறது இதுதான் உங்களுக்கு உண்மை. ஃபேமிலி போனதுக்கப்புறம் நிறைய டென்ஷன் இருக்குது, அதில் உள்ளே கொண்டு வர முடியல. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம வர நல்ல நல்ல அப்டேட்டுக்கு நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.